2026 சட்டமன்ற தேர்தல் தனித்து விடப்படுகிறதா தேமுதிக? எடப்பாடி பேசியிருக்காரு. ஓகே, எடப்பாடியோட பைட். சார் இன்னும் தொடங்கல சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நபர்களையும் பத்திரிகைகளும் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கப்படும். வேறு எந்த கட்சிகள் வாய்ப்புகள்? நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது பேசணுமோ அதைத்தான் பேச முடியும். அடுத்து பிரேமலதா அவர்கள் பேசியிருக்காங்க. சொல்லியிருக்கேனே, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்கள் தோழமை கட்சி, மத்தியில் இருப்பவர்களும் எங்கள் தோழமை கட்சி தான். தலைவருடைய குரு பூஜைக்கு அனைத்து கட்சியினருமே குரு பூஜையில் பங்கேற்றிருக்காங்க. அதனால் எல்லாருமே நட்போடு தான் இருக்காங்க. ஆனால் கூட்டணி என்பது யாரோடு என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருக்கு விரும்புகிறாங்களோ நிச்சயம் அவங்களோட தான் கூட்டணி இருக்கும். அதை உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். சரிங்களா? நன்றி. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. வேட்பு மனு தாக்கல் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்களா? தாமதம் வெறும் உங்களுக்கு தான், பத்திரிகையாளர்களுக்கு தான். இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கு தேதியை டிக்ளேர் பண்றதுக்கே. மார்ச்சில் தான் தேதியை டிக்ளேர் பண்ண போறாங்க. எந்த கால தாமதமும் இல்லை. எங்க கட்சிக்கு எது நல்லது, எப்போ அறிவிக்கணும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால எந்த காலதாமதமும் இல்லை. ஏன்னா நிறைய டைம் இருக்கு. ஆனால் உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதில்களை பார்க்கிற போது பிரேமலதா தேமுதிக தனித்து விடப்படவில்லை நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன். இல்லை, என்னன்னா டிசம்பர் போச்சு, ஜனவரி 9 போச்சு, இன்னும் தேர்தலுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சென்ற முறை எனக்கு தெரிஞ்சு தேமுதிக இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு பேசி கடைசி நேரத்தில் அமமுகவோட ஒரு உடன்பாடு ஏற்பட்டு 21 தான் நானும் சொல்றேன். ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவங்களுக்கான பலம் இப்போ என்னன்னா தேமுதிகவுக்கு ஒரு தேவை இருக்கிறது இல்லை. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒரு எம்எல்ஏ கூட உள்ள போல. இன்னும் கட்சிக்கான ஒரு இடத்தை பெற வேண்டிய இவ்வளவு கட்டாயங்கள் இருக்கிறப்போ அவங்க இந்த மாதிரி டிலே பண்றது இல்லை, எல்லா தரப்புலையுமே பேசுறது இன்னுமே கட்சி ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க ஆரம்பத்திலே பேசி ஆரம்பத்திலே ஒரு கூட்டணிக்குள்ள போயிருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.